வணக்கம் ஜெயஹிந்த். மேக்கிங் த அன்பிரேக்கபிள் ஃப்ரம் ஜென்சி டு எ சோல்ஜர் இந்திய ராணுவத்துடைய ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் டாக்குமெண்ட்ரியை நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். 2 எபிசோட் உங்களுக்கு ஒரு பெரும் வரவேற்பு அதுக்கு கிடைச்சிருக்கு. எல்லாருக்கிட்டையும் அதை கொண்டு போய் சேருங்க. இந்த வீடியோவோட எண்டில் அதற்கான லிங்க் இருக்கும். 3rd எபிசோட் இன்னும் சர்ப்ரைஸாக வைக்கிறோம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட், மறக்காமல் இந்த வீக்கெண்ட் பாருங்கள். இப்போ ஒரு பிரேக்கிங் அப்டேட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். யுனைடெட் லிபரேஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காஷ்மீரோடைய தீவிரவாத அமைப்போடைய ஆங்கில பெயர். ஏன்னா இப்போ அந்த பழைய பெயர்கள் வச்சுக்கிட்டு லஷ்கர் இ தொய்பா இந்த மாதிரிலாம் பேர் வச்சா இவங்களுக்கு ரிலீஜியஸ் இது வருதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பெயர்களை வச்சிருக்காங்க. இவங்க ஆகஸ்ட் 18 ஒரு பப்ளிக் வார்னிங்கை கொடுக்குறாங்க, யுனைடெட் லிபரேஷன் கவுன்சில் அப்படின்ற பேரில். ஸோ அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சலாம் அலைக்கும், அட் த டைம் when the Indian army is engaged in some confidential exercise with Israeli intelligence personnel in Yusmarg area of Kashmir. What is the purpose of sudden visit of US Ambassador Sergey Gore in India, Jammu Kashmir? Is there something going on behind the scenes? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, யூஸ்மார்க் அப்படின்ற காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இந்தியாவும் இஸ்ரேலிய உளவுத்துறையும் ரொம்ப சீக்கிரட்டான சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய தூதர் செர்கோய் கோர் இங்கே வரத்துக்கான தேவை என்ன இருக்குது அப்படின்றதும், அவங்களுடைய ரிலையபிள் ரிப்போர்ட்ஸ் படி the Indian Army, Israeli military personnel and the Israeli intelligence units are involved in some operation in the Yusmarg area of Jammu and Kashmir, where it is also reported that they are secretly constructing something underground. இந்திய ராணுவம், இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் இஸ்ரேலோடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, அதாவது மொசாடை குறிப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மூணும் சேர்ந்து யூஸ்மார்க் ஏரியாவில் அண்டர் கிரவுண்டில் ஏதோ கட்டிக்கிட்டு இருக்காங்க, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எங்களால் பார்க்க முடியுது அப்படின்றதும். A large quantity of equipment have also been seen and reported through certain inner quarters as being transported to this area. Simultaneously, the US ambassador announced a sudden visit to Kashmir. It is understood that this visit is purposeful, intended for on-ground engagement with military intelligence personnel from both India and Israeli sides. If India and Israel and the US are collaborating and planning some joint strategic initiatives to establish a base in that region, it raises serious concerns that must be addressed diplomatically at higher levels by Pakistan, China and other affected nations, as any untoward incident could have global repercussion. சொல்றது ஒரு பயங்கரவாத அமைப்பு. இவனுங்க இங்கிலீஷில் பேர் வச்சுக்கிட்டா இவங்களுக்கு பெரிய ஒரு லெஜிட்டிமசி கிடைக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. இதில் என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்லக்கூடிய இதுபடி அமெரிக்க தூதர் அங்கே விசிட் பண்ணுறாரு. இந்தியா, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா சேர்ந்து இந்த ஒரு இடத்துல ஏதோ முக்கியமான ஒரு பேஸை உருவாக்குறாங்க, ஒரு மிலிட்ரி பேஸை உருவாக்குறாங்க. இதை உடனடியாக உச்சபட்சமான லெவலில் பாகிஸ்தான், சைனா மற்றும் அஃபெக்டட் நேஷன்ஸ், அது எந்த அஃபெக்டட் நேஷன்ஸ்ன்னு தெரியல, இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதை கூடி பேசணும். இதை நடக்க விட்டுட்டா உலகமே அதிரக்கூடிய அளவுக்கு சில முக்கியமான பாதிப்புகள் இதனால ஏற்படும் அப்படின்றதும். The alliance of these 3 countries in the engagement at a strategic point like Yusmarg is a concerning development, as this area could be used as a launch pad for illegal activities against Pakistan, China and Middle East. இவனுங்களுக்கு மூளை முட்டில கூட கிடையாதுன்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். இவங்க சொல்லக்கூடிய யூஸ்மார்க் காஷ்மீர்ல எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அங்க இந்தியா, அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து ஏதோ ஒரு சீக்ரெட்டான ஒரு மிலிட்டரி பேஸை பண்றாங்க. ஒருவேளை அந்த பேஸ் வந்துருச்சு அப்படின்னா பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் எதிராக இதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குன்ட்டு. வளைகுடா நாடு காஷ்மீர் இவங்க சொல்லக்கூடிய யூஸ்மார்க்லேருந்து கணக்கெடுத்தோம் அப்படின்னா நியரஸ்ட் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய ஈரான், ஒமானே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருக்கும். இங்கே ஒரு மிலிட்ரி பேஸை உருவாக்கி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இன் பாகிஸ்தான், சைனா அண்ட் மிடில் ஈஸ்ட். இவனுங்க நாட்டில் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. எல்லா இல்லீகல் உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ அயோக்கியத்தனத்தையும் பண்ணக்கூடிய ஒரே நாடு பாகிஸ்தான் தான். சைனா இங்கே ஒரு பார்டர் இருக்குது, நம்ம மறுக்க முடியாது. அதில் அப்புறம் என்ன சொல்கிறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இன்டெலிஜென்ஸ் யூனிட்ஸ் ஆர் மானிட்டரிங் த சிச்சுவேஷன் க்ளோஸ்லி அண்ட் வி வில் டேக் நெசசரி ஆக்ஷன் வென் ரெக்வயர்ட். ஹவவர் த கண்ட்ரீஸ் டைரக்ட்லி அஃபெக்டட் ஷுட் ஆல்சோ ஆக்ட் டு எக்ஸ்போஸ் த டேஞ்சரஸ் நெக்ஸஸ் அட் த ஏர்லியஸ்ட். ஸோ அவங்களுடைய உளவுத்துறை இதை கண்காணிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் தேவைப்படும் போது நடவடிக்கை எடுப்போம். பட் இதனால பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், எதிர்ப்புக்கான சிப்பாய், மீடியா கோஆர்டினேட்டர் அகமது பிலால் அப்படின்ற பேரில் இது வந்திருக்கு. இராணுவத்தில் ஒரு நாள் சர்வீஸில் இருக்கவங்க கூட இந்த லெட்டர் படித்தா தெரியும்.
இது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் இந்த சாட் ஜிபிடியோட ஃப்ரீ வெர்ஷனை பயன்படுத்தி எடுத்து போட்டிருக்குன்ட்டு. ஏன்னா இவனுங்களுக்கு உள்ள வரக்கூடிய இந்த பயங்கரவாதிகளுக்கு எழுத படிக்க தெரியாத தற்கொலை பசங்க இவங்க. அங்கேருந்து உள்ள வரவங்க நிறைய பேர் சரண்டர் டெரரிஸ்டை நாங்கள் பார்த்துருக்குறோம். இவனுங்களுக்கு வந்து அடிப்படை கல்வி கூட இருக்காது. இதில் வந்து இவங்க இங்கிலீஷ் எழுதுறாங்களாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ பாலிட்டிக்ஸ் பேசுகிறாங்களாம், அப்புறம் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்களாம், அப்புறம் இன்டெலிஜென்ஸ் யூனிட் பற்றி பேசுகிறாங்களாம். இந்த நாடுகளுக்கு எதிராக வந்து இந்தியா, அமெரிக்கா, இஸ்ரேல் வந்து ஒன்று கூடுது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு இதை பண்ணுறாங்க, ஒரு அபாய சங்கம் கொடுக்குறாங்க. இது பேசிக்கலாக ஒன்றுமே கிடையாது. பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இல்லை அவங்களுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் ஓப்பனாக பேச வேண்டியதை ஒரு பயங்கரவாத அமைப்பில் ஒரு லெட்டர் பேட் கட்சியை வச்சுக்கிட்டு பேசக்கூடிய வேலையை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ப்ராக்சி தானே தவிர இந்த இங்கிலீஷ்லாம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளுக்கே தெரியாது. அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய சாட் ஜிபிடி சைனீஸ் ஏஐ வச்சு தான் இவங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு மெசேஜிங்கை கவனிக்கணும். இந்த மெசேஜிங் என்னன்னா, ஒரு கான்ஃபிடென்ஷியலான ரகசியமான ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. யாரு? இந்தியாவும் இஸ்ரேலும், இஸ்ரேலோட உளவுத்துறையும். ஏன்னா இந்தியா இஸ்ரேல்னு மொட்டையா சொல்லலை, இந்திய ராணுவம், இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் இஸ்ரேலிய உளவுத்துறை அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அண்டர் கிரவுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்டை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க உள்ள. இது கூடவே அமெரிக்க தூதர் அங்க வராரு. இந்த நேரத்தில் அங்க வர வேண்டிய அவசியம் என்ன? அமைதி நிலைநாட்டுறதுக்கெல்லாம் அவர் ஒன்றும் வரல, மக்களை சந்திக்கிறதுக்கெல்லாம் அவர் ஒன்றும் வரல. ஸோ இது ஒன்னா சேர்ந்தது, இந்த 3 நாடுகள் ஒன்னா சேர்ந்து இந்த பேஸை அனுமதிச்சிங்க அப்படின்னா பாகிஸ்தான், சைனா மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தை வந்து இது கொடுத்துரும். உடனடியாக ரீஜனல் பவர்ஸ்லாம் இதை ஹை லெவலில் பேசி இதை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட். ஸோ செர்கோய் கோர் அவர்கள் போயிட்டு வந்த பிறகு இவங்க டெமாஷே கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அதாவது பாகிஸ்தானுடைய அரசாங்கம் அமெரிக்கா தூதரை கூப்பிட்டு இது வந்து எங்களுக்கு நல்லது இல்லைங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையா கண்டனம் தெரிவிச்சாங்களாம். இது எங்கேயாவது நம்புற மாதிரி இருக்கா பாருங்க. ஏன்னா ஒரு சீனாவுடைய 3 இன்ஜினியர்ஸ் கராச்சி ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வரும்போது பிஎல்ஏ வந்து தட்டி தூக்குறாங்க. இந்த 3 பேர் கொல்லப்படுறாங்க ஸ்பாட்லேயே. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சீனாவுடைய தூதர்கள், அங்க இருக்கக்கூடிய அம்பாசிடர் லெவல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் பாகிஸ்தானுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மேயர் ஷபாஸ் ஷெரீஃபை நேரில் கூப்பிட்டு அவங்க ஆஃபீஸில் வச்சு பெல்ட்டால் அடித்தாங்களா இல்லை எதால் அடித்தாங்கன்னு தெரியல. பட் ஒரு நாட்டோடைய பிரதமரை இன்னொரு நாட்டோடைய தூதரக அதிகாரிகள் கூப்பிட்டு சந்திக்கக்கூடிய நிலைமையில தான், அவனுங்க ஆஃபீஸில் கூப்பிட்டு வாடா இங்கே உட்காரான்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் இவங்க நிலைமை இருக்குது, உண்மையான நிலைமை இருக்குது. இவங்க வந்து டெமாஷே கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி பாகிஸ்தானுடைய கண்டனத்தை நாங்கள் அமெரிக்க தூதரை கூப்பிட்டு தெரிவிச்சோன்ட்டு. இப்போ தான் $3 பில்லியன் இவங்க போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப்போட வீட்டு வாசலில் இவங்க போய் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு எப்படியாவது ஷூ தொடச்சி ஏதாவது ஒரு காசை வாங்கினாமல் பார்க்கக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்க. பட் அதனால தான் ஒரு பயங்கரவாத அமைப்பை, அதுவும் எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து காஷ்மீர் விடுதலைக்காக போராடுறாங்களாம், ஒரு ஆங்கில பேர் வச்சுக்குவாங்களாம், இந்த அளவுக்கு இவங்க வந்து ஜியோ பாலிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுவாங்களாம், பண்ணிட்டு பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் எச்சரிக்கை கொடுப்பாங்களாம். ஸோ இது கிளியர் கட்டாக பாகிஸ்தானோட வேலை அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டி, குறிப்பாக பிரிவினைவாதிகளாக இருந்து இப்போ ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கக்கூடிய மிர்வாயிஸ் உமர் ஃபருக் போன்றவங்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல விசிட் தான், அமெரிக்க தூதர் வந்து நல்ல விஷயம்தான், கிராஸ் பார்டர் ட்ரேடு வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல டிஃபென்ஸ் பேக்ட் இதோடைய சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொலிட்டிக்கல் நிகழ்வாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாருமே கவர் பண்ணுறாங்க. அதன் பிறகு லடாக் போனதையும் நம்ம பார்த்தோம். லடாக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு கிளைம் வைக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா. அதன் பிறகு இப்போ செர்கோய் கோர் தலாய் லாமா அவர்களை மீட் பண்ணுறாரு அப்படின்ற செய்தியுமே வருது. ஸோ இது எதுக்கான ரியாக்ஷன்? ஏன் சடனாக அமெரிக்கா, இந்தியாலாம் நல்லா கிட்ட வந்து பேசுகிறாங்க, இல்லை இவங்க வந்து பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டாங்கன்னா கிடையாது. இந்த இஸ்லாமிக் நேட்டோவுக்கு ட்ரம்ப் வந்து என்னோட முழு ஆசை உண்டு, உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து நல்ல பசங்களாக பார்த்துக்குங்க அப்படின்னு அவர் பேசினாலும், அமெரிக்காவுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை நல்லா தெரிஞ்சவங்க, ஒரு சூப்பர் பவருக்கே உண்டான ஒரு இது, இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேர்றத மேற்குலக நாடுகள் என்னைக்குமே விரும்பாத, அதை அனுமதிச்சதுமே கிடையாது. சிரியா கடாஃபியில் ஆரம்பிச்சு சதாம் ஹுசைன்ல இருந்து, அதுக்கு முன்னாடி ஷா அவர்கள் ஈரானுடைய அதிபராக இருந்த காலத்துல இருந்து இஸ்லாமிய நாடுகள் எப்பப்பெல்லாம் அந்த அலையன்ஸை ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்களோ
அப்பப்பெல்லாம் அவங்கள வந்து பிரேக் பண்றதுக்கான எல்லா வேலையுமே வந்து வெஸ்ட் முன்னெடுக்கும். இந்த முறை இந்த அலையன்ஸ்ல இருக்கிறது பாகிஸ்தான், ஒரு ரோக் நேஷன், அதுவும் அணு ஆயுதத்தை கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடு. அதே சமயம் சீனாவை நெருக்கிறதுக்கான சில முக்கியமான நிகழ்வுகளும் இருக்கு. இதோடைய அவுட்கம் நம்ம எப்ப தெரியும்னா செப்டம்பர் 13 பிரிக்ஸ் சமிட்ல ஆல் லைக்லி நம்ம டெல்லியை நேரடியாக போய் கவர் பண்ணுவோம். அது இன்னும் கன்ஃபார்மாகவும் இருக்கு. பட் ஒரு பொலிட்டிக்கல் கேலிப்ரேஷன் நடக்கிறத இங்க பாக்குறோம். இங்கதான் தான் பேச வேண்டியதை பேசுறதுக்கு தைரியம் இல்லாம எங்க பேசினா கிடைக்கக்கூடிய அந்த பிச்சை பணமும் போயிரும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லெட்டர் பேட் ஆர்கனைசேஷனை வச்சு, ஒரு பயங்கரவாத ஆர்கனைசேஷன் வச்சு இவங்க வந்து உள்ள வச்சு லெட்டர் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுடைய கணக்கு அப்படின்றது ஒரு தியரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனாவை நெருக்கிறதுக்கு, சைனாவை வீழ்த்துறதுக்கு ஒன்று தாய்வான்ல இருந்து கடல் வழியா போகணும். தாய்வான் ஒரு காலத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது 1970களில் அமெரிக்க சைனா உறவை ஒரு சீர்பட்டு ஒரு 2 துருவங்கள் ஒன்னா சேர்ந்துச்சு. இதுக்காக பொது எதிரியான சோவியத்தை வீழ்த்துறதுக்கு. அந்த பாயிண்ட்ல அந்த புரோக்கரிங் வேலையை பண்ணது பாகிஸ்தான். அதனாலதான் அதன் பிறகு ஒரு 30 வருடம் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆயுதங்களா வாரி வழங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த புரோக்கிங்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தாய்வான் மெயின்லேண்ட் சைனா மீது படையெடுக்காது, அதற்கான இராணுவ தளவாடங்களையோ ஆதரவையோ நாங்கள் கொடுக்க மாட்டோம்ன்றது. ஸோ இன்னைக்கும் தாய்வானால டிஃபெண்ட் தான் பண்ண முடியுமே தவிர எவ்வளோ ஆயுதங்களை கொடுத்தாலும் சீனாவை எதிர்த்து சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு எந்த நாட்டுக்குமே கிடையாது. இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, அங்க இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள், தென் சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 10 நாடுகளுக்கு மேல எந்த நாடுமே சீனா கிட்ட மோதுறதுக்கான வலிமை அப்படின்றது இல்லை. தென் கிழக்கு பகுதிக்கு நம்ம போனோம் அப்படின்னா 2 நாடுகள், ஒன்று ஜப்பான் மற்றும் தென்கொரியா. அவங்களுக்குமே சீனாவை எதிர்த்து போற ஆரம்பிக்கிறதுக்கான வலிமை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த 10 வருட காலத்துக்கு நிச்சயமா கிடையாது. அப்போ சீனாவை வீழ்த்தணும் அப்படின்ற போது வயா இந்தியா தான் அப்படின்றதான் அமெரிக்காவுடைய ஸ்ட்ராட்டஜி. வயா இந்தியாவில் இவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, ஆயுதங்களை நம்ம கொடுத்துக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். உக்ரைன் போய் எப்படி ரஷ்யாவை வீழ்த்துறதுக்கு பயன்படுத்தணுமோ அதே மாதிரி ரஷ்யா சீனாவை வீழ்த்துறதுக்கு இந்தியாவை பயன்படுத்திக்கலான்ட்டு. ஆனால் இந்தியா உக்ரைன் கிடையாது. இந்தியாவில் ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்கு, நமக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவங்களுடைய ப்ரெஷர் பில்டப் பண்ணும் பொழுது தன்னுடைய கூட்டாளி, இப்ப அமெரிக்காவுடைய வாதம் என்ன எப்பயுமே பாத்தீங்கன்னா, நீ என் கூட்டாளியா இல்லைன்னா நீ என் எதிரி அப்படின்றது தான். அப்போ இந்த இடத்துல தான் இந்த சொல்லக்கூடிய இந்த தியரி வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ ஒருவேளை அங்க இந்திய ராணுவம் இஸ்ரேலி ராணுவம் பண்றாங்களா பண்ணலையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் த வே டு டவுன் சைனாவை வீழ்த்துறதுக்கு, டிஃபீட் சைனா வயா லே லதாக், அந்த ஹிமாச்சல் பகுதி, அந்த ஹிமாலயம் பகுதி தான் அப்படின்றதுல அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த ப்ளூ இது ஒரு நியூஸ்ல வந்திருக்கு. இதுக்கு பின்னாடி வேற என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அப்படின்ற அந்த கொஸ்டினை ஓப்பனா உங்களுக்கு ஒரு குவிஸ் ப்ரோக்ராமை வச்சுட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெயன்.